ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்போர்ட்ஸ் மெயில் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்சிபியோட அந்த 6 ரிட்டன்ஷன் வந்து யாருன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி 6 ரிட்டன்ஷன் வந்து சொல்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா 4+2 4+2னா வந்து என்னென்னா 4 ரிட்டன்ஷன் 2 ஆர்டிஎம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சிஎஸ்கேக்கு வந்து என்னென்னா ஃபுல் எக்ஸ்பிளஷனோட வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது யார் வந்து அந்த 6 ரிட்டன்ஷன், யார் வந்து அந்த 4 பேர், யார் வந்து அந்த 2 பேர் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். தோனி வந்து ரிட்டன் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தோம். அது என்னென்னா 100% வந்து அது உண்மையான நியூஸ் தான். கண்டிப்பாக வந்து தோனி வந்து ரிட்டன் பண்ண போகிறாங்க. அது வந்து ஏன்னா பிசிசிஐ வந்து என்ன பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது ஏன்னா ஒரு 4 வருஷம் வந்து விளையாடலன்னா அவங்க வந்து என்னென்னா அன்கிளாப்டு பிளேயராக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வந்து என்னென்னா பிசிசிஐ வந்து என்னென்னா ரூல்ஸ் போட்டாங்க. அதனால் வந்து என்ன கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து என்னென்னா 100% வந்து என்னென்னா தோனி வந்து ரீட்டைன் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து இந்த டீமில் வந்து என்னென்னா ஆர்சிபியோட அந்த 6 ரிட்டன்ஷன் வந்து யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து 4 ரிட்டன்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விராட் கோலி இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து என்னென்னா நிறைய இருக்குதுன்னே வந்து நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக விராட் கோலி தான் ஃபஸ்ட் சாய்ஸாக இருப்பார். அவர் வந்து என்னென்னா ஒரு பிராண்டு ஆர்சிபிக்கு. அதனால் வந்து என்னென்னா அந்த பிராண்டை வந்து என்னென்னா இருக்கணுன்றதுக்கோசரம் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் சாய்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா T20 அவரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிப்பாக இருந்துச்சு யூஎஸ்ஏல. அது வந்து ஏன்னா அந்த பிச்சஸோட நிலமை வந்து என்னென்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் வந்து என்னென்னா ஃபைனல் மேட்ச்சில் அதையும் தாண்டி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அவராலே வந்து நம்ம ஜெயிச்சோன்னே சொல்லலாம். கண்டிப்பாக அதுதான் வந்து உண்மை. அவரால் தான் நம்ம ஜெயித்தோம். நல்லாவும் ரன் அடித்தார். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்னென்னா ஃபைனலில் வந்து அடிச்சுட்டு போயிட்டார். அது வந்து என்னென்னா ஒரு பிக்கஸ்ட்டு ப்ளஸ்ஸு. கண்டிப்பாக அவர் தான் ஃபஸ்ட் ரிட்டன்ஷன். நெக்ஸ்ட் வந்து யார் நான் எதிர்பார்க்கனா வில் ஜாக்ஸ் வந்து என்னென்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அவர் நல்லா பவுலிங் போடுறாரு, நல்லா வந்து என்னென்னா பேட்டிங் ஆடுறாரு. மேக்ஸ்வெலுக்கு ஈக்குவலான ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர்னு வந்து சொல்லலாம். நம்ம ஆல்ரவுண்டர்னே வந்து மென்ஷன் பண்ணிடலாம். நல்லாவும் பேட்டிங் ஆனார். நல்லா வந்து பவர் பிளேயில் முக்கியமாக பவர் பிளேயில் வந்து எப்படின்னா மான்ஸ்டர் மாதிரி பேட்டிங் ஆறாருன்னே வந்து நம்ம சொல்லலாம். ஒரு மேட்ச் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துலேயோ 3 நிமிஷத்துல வந்து முடிச்சிருப்பார் மேட்சையே. செஞ்சுரி, எல்லா பாலும் போடுற பால் எல்லாமே க்ளீன் ஹிட்டு. அதாவது என்னென்னா ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறாரு. அவரால் எந்த சைடுமே அடிக்க முடியாதுன்ற ஒரு இடமே கிடையாது. நல்லா வந்து இது பண்ணுறாரு. அது இல்லாமல் வந்து என்னென்னா பவுலிங் ஸ்பின் சூப்பராக வந்து என்னென்னா பவுலிங் போடுறாரு. ஸ்பின் பவுலிங் அது வந்து பார்த்துருப்பீங்க போன சீசனு. அதனால் வந்து என்ன கண்டிப்பாக இவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. சான்ஸ் 100% கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இவரை மாதிரி பிளேயர் வந்து வெளியே விட்டாங்கன்னா கண்டிப்பாக வேறு டீம் வந்து என்னென்னா அவங்களோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு எடுக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து யாரை வந்து நம்ம பார்க்கலாம்னா முகமது சிராஜ் வந்து ஏன்னா T20 நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. அதுதான் வந்து என்னென்னா உண்மையாக ஒரு நிதர்சனமான உண்மையினே வந்து சொல்லலாம். ஆர்சிபிலையும் வந்து ஒழுங்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் வந்து அவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் ரீட்டைன் பண்ணி வச்சுட்டு வராங்க. நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணார். ஒரு சில டைம் வந்து என்னென்னா போன சீசன் வந்து ஃபுல்லாக வந்து சொதப்பிடுச்சு. அது வந்து என்னென்னா ஃப்ளாட் விக்கெட்டாக இருந்துச்சு போன டைம். ஒரு வேளை வந்து என்னென்னா பிசிசிஐ வந்து என்னென்னா எல்லா கிரவுண்ட் ஸ்டாஃப் கிட்டே சொல்லி ஒரு வேளை லைட்டாக சின்னதாக அந்த ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ் மாதிரி கிராஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக இருப்பார் அவர் பவுலிங் சொல்லிக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரஜத் பட்டிதர் வந்து எப்படின்னா ஒரு ஸ்பின்னர் வந்து என்னென்னா க்ளீனாக ஹிட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இவருன்னு வந்து சொல்லலாம். அதனால் வந்து என்னென்னா மேபி இவர் வந்து ரீடென்ஷன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிவிடுவாங்க இவரை. ஏன்னா மிடில் ஓவர்ஸில் வந்து என்னென்னா ஸ்பின்னை வந்து பேஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா நல்லா ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் நல்லா வந்து ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இவர்கிட்ட வந்து நிறைய இருக்குது. போன சீசன் வந்து நான் பார்த்தேன். நல்லாவே ஸ்ட்ரைட்டில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து 6 அடிக்கிறார். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க இவரை. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் வந்து எப்படின்னா அவர் ரீட்டைன் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக டீமில் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வெளியே விட்டால் வந்து பேஸ் ப்ரைஸ்க்கு வந்து என்னென்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆவார். அப்புறம் வந்து என்னென்னா போக டீமில் வந்து என்னென்னா கண்டிப்பாக அவர் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா போன டைம் போனதோட கம்மியாக தான் போகாதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்னென்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வந்து ஆர்சிபி வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அவரை விட வில் ஜாக்ஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருப்பார். அதுவும் வந்து நடக்கும் போது அந்த 5வது ஆள் வந்து அவர் தான். நெக்ஸ்ட் வந்து 6 வந்து யாருன்னா மகிபால் ரோங்ரோர். ஆர்சிபியே கலக்கினார் போன டைம். அப்படி தான் வந்து நம்ம சொல்லணும். அது ஏன் வந்து என்னென்னா திடீர்னு வந்து என்னென்னா இம்பாக்ட் பிளேயர் ரூலில் வந்து என்னென்னா பேட்டிங்கில் வந்து இறங்கினார். நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லலாம். இவர் மட்டும்தான் என்னென்னா ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தார். எப்போன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் வச்சு தோத்துட்டே இருந்தாங்கல்ல, அந்த சமயத்தில் வந்து என்னென்னா இவர் வந்து என்னென்னா பிக்கஸ்ட்டு ப்ளஸ்ஸாக இருந்தாருன்னே சொல்லலாம் ஆர்சிபிக்கு. அந்த சுச்சுவேஷனில் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணார். போகவும் வந்து பிக்கப் பண்ணார். அனுஜ் ராவத் வந்து ஏன் ரீட்டைன் பண்ண மாட்டாங்கன்னா அவருக்கு வந்து என்னென்னா இப்போ ஒரு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலன்னே சொல்லலாம். ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஒழுங்காக விளையாண்டார். அதுக்கப்புறம் வந்து நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து அவர் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னே சொல்லலாம். ஆனால் இவர் அப்படி இல்லை. இம்பாக்ட் பிளேயரை வந்து என்னென்னா பிக்கஸ்ட் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாருன்னே வந்து நம்ம சொல்லலாம். மகிபால் ரோங்ரோர் இவர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா விராட் கோலி ஃபஸ்ட் ரிட்டன்ஷன். அவருக்கு வந்து என்னென்னா 18 crores கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். அவரோட ஜெர்சி நம்பர் 18. ஆனால் அவரோட சேலரி பேக்கேஜ் வந்து என்னென்னா 18 சொல்லலாம். ஏன்னா இந்த டைம் வந்து என்னென்னா பர்ஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து 18. நெக்ஸ்ட் வந்து யாருன்னா வில் ஜாக்ஸ் வந்து என்னென்னா 16 கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா முகமது
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரஜத் பட்டிதர் 4 பேர் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு ஆர்டிஎம் வந்து யாருன்னா கிளென் மேக்ஸ்வெல் தான் ஃபஸ்ட்டு ஆர்டிஎம்மாக இருப்பார். 2வது ஆர்டிஎம் வந்து யாருன்னா மஹிபால் ரோம்ரோர், அவர் இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து வந்து என்னென்னா உங்களோட 6 ரிட்டர்ன்ஸ் வந்து யாராக இருப்பாங்கன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.